அதே போல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட தேர்தல் அறிக்கையில இஸ்லாமியருக்கு வந்து இடஒதுக்கீடு அதிகபட்ச தரப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நிலையில அது குறித்து சட்டசபையிலோ எந்த ஒரு வாய்ப்பு தீர்மானம் இது பண்ணல. ஆனா தேர்தல் சமயத்துல மொத்தம் இஸ்லாமிய முக்கியமான சிறுவாசி விருதை பற்றி மட்டும் பேசுறாங்க. அது தேர்தலுக்காக மட்டும் தான் பேசியிருக்காங்களே தவிர சிறுபான்மையினரோட இடஒதுக்கீடு பிளஸ் அவருக்கான நிதி ஒதுக்கீடு பற்றி வந்து அதிமுக வாய்ப்பு வழங்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணா பிஜேபி தமிழ்நாட்டில் சிறுபான்மையின் மக்களுக்கு என்ன செஞ்சது, அதே போன்று திமுக சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, அண்ணா திமுக தமிழ்நாட்டில் சிறுபான்மையின் மக்களுக்கு என்ன செஞ்சது, நானா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஒரு ஒப்பீடு போட்டு உங்களுக்கு வேணா தரேன். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் நன்மை பெறுகின்ற வகையில் முதல்ல என்ன ஒரு அமைதி. நீங்கள் போனால் உயிரோடு திரும்பி வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சலுகைலாம். ஆனால் அந்த அமைதியை நிலைநாட்டது யாரு? 91-96 பாபர் மசூதி பிரச்சனையாச்சு. ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தா இங்க, ஒரு இந்துக்களுக்கு பாதிப்பு இருந்ததா இங்க, ஒரு கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு பாதிப்பு இருந்ததா? பாதிப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு தீவிரவாத தலை தூக்காமல் தமிழ்நாடு அமைதி பூங்கா, பீஸ் பிரிவிலிங் ஸ்டேட் என்ற வகையில் உருவாக்கி தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக உருவாக்கினாங்க. உங்களுக்கு நீங்க போய் பத்திரமா வீடு போய் சேர்ந்தாங்க, அதாங்க முதல்ல. அடுத்ததாங்க சலுகை. அந்த ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு நிலையை அதிமுக ஏற்படுத்துச்சு. சரி, திமுக 98 இதே திரு அத்வானி வந்து கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூர் வரும்போது என்ன நிலைமை ஆச்சு சொல்லுங்க? ஒரு குண்டு வெடிச்சது. குண்டு கோயம்புத்தூர் வெடிச்சது. ஆனா தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் வேட்டையாடப்பட்டாங்களா இல்லையா சொல்லுங்க? பர்தாவை தூக்கி பார்க்கறது, முஸ்லீம் பெரியவர் வந்து 1000 ரூபா வச்சிருந்தா தூக்கி குண்டர் சட்டத்துல போடுறது, சிறையில் அடைக்கிறது, மசூதிக்குள்ள வந்து அத்துமீறி நுழையிறது, இதெல்லாம் வந்து எப்ப நடந்தது? எங்க ஆட்சி நடந்தது? திமுக ஆட்சி நடந்தது. திமுக ஆட்சியில டிசம்பர் 6 அது வந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில அப்படியே வயிற்றுல வந்து நெருப்ப கட்டிட்டு போற மாதிரி போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஆனா அம்மா ஆட்சி டிசம்பர் 6 வந்தா எந்த இஸ்லாமிய மக்களை கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையாவது இஸ்லாமிய மக்களுக்கு இருந்ததா? கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். பாதுகாப்பையும் அளித்து உயிருக்கு உத்தரவாதத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு அமைதியை ஏற்படுத்தி முழுமையான அளவுக்கு சலுகையும் கொடுத்த ஒரு அரசு அம்மாவுடைய அரசு. திமுக ஆட்சியில கைது செய்யப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நிறைய வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அந்த நேரத்துல வந்து அவரோட விடுதலை பத்தி நீங்க எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறீங்க? ஆனா இது இப்போ ஆட்சி வந்து திமுக தானே கைது பண்ண, திமுக தானே இப்ப அவங்க எடுத்து விடுதலை பண்ணிருக்கு. என்ன ஒரு நடவடிக்கை விடுதலை பண்றதா? எங்களை பொறுத்தவரை அவங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, விடுதலை செய்யப்பட வேண்டும். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன போய் வாக்குமூலம் கொடுத்துருக்கான்னு அஃபிடவிட் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல பிரதமர் மோடி ஆகட்டும், மற்ற முக்கிய அமைச்சர் எல்லாமே அதிமுகவுடைய முகமா தெரியக்கூடிய தலைவர்களை அவங்க பிரச்சார கூட்டத்துல பயன்படுத்தினாங்க. அப்பவே அதிமுக வலுவான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இன்னைக்கு மாநில தலைவர் பேசிட்டு போறாங்க அதிமுக. இல்ல ஏங்க, அவங்க வேற வழி இல்லைங்க. அவங்களுக்கு யார் இருக்காங்க லீடர்ஸ்? யாரு இருக்கா? ஒரு லீடர்ஸே கிடையாது. அதனால எங்க தலைவர்களை போட்டு வாங்கி கட்டிக்கினாங்க. என்னதான் போட்டாலும் படம் போட்டாலும் சரி, நிச்சயமா ஓட்டு ஒன்றும் ரெட்டையில ஓட்டு ஒன்றும் கண்டிப்பா மாறாது. ரெட்டலைக்கு போட்ட ரெட்டலை, கை போட்ட அந்த கை எப்போதும் ரெட்டலை தான் போடும். அதிமுக போட்ட கை எப்போதும் அதிமுக போடும். அதுல எந்த மாறுதலும் கிடையாது.